பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சிறை கைதிகளுக்கு முறையாக உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சிறை கைதிகளுக்கு முறையாக உணவுகள் வழங்கப்படுகிறதா, உடல் நலம் பராமரிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த நீதிமன்ற உத்தரவு குறித்த விவரங்கள் என்ன? அதாவது பாளையங்கோட்டை மத்திய சிறையில சிறை கைதிகளுக்கு முறையாக உணவு வழங்கப்படுது, வழங்கப்படுதா, அதே மாதிரி உதவி சிகிச்சைகள் மருத்துவம் வழங்கப்படுதான்னு சொல்லி ஆய்வு செஞ்சு தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது திண்டுக்கல் பேகம்பூரை சார்ந்த முகமது தாரிக்ங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட சகோதரர் ஆஷிக் அப்படிங்கிறவர் வழக்கு ஒன்றில் கைதாக்கி பாளையங்கோட்டை சிறையில் அழைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் போய் பார்க்கறதுக்காக அவங்க பாளையங்கோட்டை போய் பார்த்தோம். அப்போ எங்கள் சகோதரர் பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவிச்சாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாளையங்கோட்டை சிறையில முறையான உணவுகள் வழங்குவதில்லை, அதே மாதிரி மருத்துவர்கள் அவசர சிகிச்சைக்கு செய்ய மருத்துவர்கள் இல்லை, காலையில 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் மட்டுமே கைதிகளுக்கு மருத்துவம் பார்க்கப்படுவதாகவும், அதாவது மருத்துவ அறைகள், அதாவது இந்த நோயாளிகள் தங்க பார்க்கறதுக்காக வைக்கப்பட்டிருக்க மருத்துவ அறைகள் தற்போது கைதிகள் தங்க வைக்கும் முறையாக மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்திருக்காரு. மேலும் அரசு அறிவித்துள்ளபடி சிறையில் பால், உணவு, முட்டைகள் போன்றவை வழங்குவதில்லை எனவும், அரிசிகள் மிக குறைத்தும், அதே மாதிரி காய்கறிகள் வேக வைக்காமலும் கைதிகளுக்கு அந்த உள்ள இருக்கிற சிறை கைதிகளுக்கு தரமில்லாத உணவுகள் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தாராம். இதனை அடுத்து சிறைத்துறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் பல உயரிய நடவடிக்கை எடுக்கல. இதனை சிறையில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு உரிய சத்தான உணவுகளை வழங்க உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு இன்னைக்கு நீதிபதிகள் திரு வேல்முருகன், ஜோதிராமன் ஆகிய முன்னால அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறைத்துறை தரப்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, சிறையில தரமான உணவுகள் தான் வழங்கப்பட்டு வருது, அதே மாதிரி மனுதாரர் தினமும் பாலும் முட்டையும் கேட்டு பிரச்சனை செய்ததாகவும், மற்றபடி அரசு விதிகளின்படி சிறை கைதிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. அப்போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, சிறையில் உணவு ஒழுங்காக வழங்கப்படவில்லை என்பதால் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. அரசு மக்களுக்கு பல்வேறு உத்தரவுகள் அரசாணைகளாக வெளியிட்டு வந்தாலும் அதை அரசு அதிகாரிகள் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு உத்தரவுகள் முறை நிறைவேற்றினாலே போதும், ஆனா எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு, எதுவும் செயல்முறையில இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. சிறையில் அவ்வப்போது மாவட்ட சட்ட உதவி குழுக்கள், மாவட்ட நீதிபதிகள் திடீர்னு ஆய்வு மேற்கொள்ளணும்னு வரும். அவ்வாறு மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டம், ஆனா அவ்வாறு மேற்கொள்ளப்படுறதான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தெரிவித்ததோட, நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழு தலைவர், அதே மாதிரி பாளையங்கோட்டை சிறை கைதிகள் மூலம், அதாவது சிறை கைதிகளுக்கு முறையாக மருத்துவம் வழங்கப்படுகிறதா, உணவு வழங்கப்படுகிறதான்னு குறித்து மத்திய சிறையில ஒரு நாள் காலை, மதியம், மற்றொரு நாள் மதியம், அதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 வேளைகளும் அவங்க ஆய்வு செஞ்சு திடீர்னு ஆய்வு நடத்தி அதற்குரிய அறிக்கையை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குக்கு விசாரணை செஞ்சு தற்போது ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசாரணை தொடரணும் அப்படின்னு சொல்லி தற்போது ஒத்தி வச்சிருக்கிறாங்க. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.